ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்துக்கு, அதுவும் நல்ல ஹேரை வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பொருள் தான் சேர்த்து இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஹேர் ஆயிலுக்கு நம்ம எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் உணவுல எடுத்துக்கும் போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ இது வந்து முடியல அப்ளை பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹேர் லாஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அது கூட உங்களுக்கு நல்லாவே கம்மியாகும். இந்த கருஞ்சீரகம் ஸ்கேல்ப்ல மாய்ஸ்சரைஸ் பண்றதுனால நம்மளோட ஸ்கேல்ப்புமே ட்ரை ஆகாம இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கருஞ்சீரகத்தோட கலர் மாதிரியே நம்மளோட ஹேர் கலருமே நல்லா உங்களுக்கு பிளாக்கா மாறும். ஸோ அதுக்கப்புறமா வெந்தயத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெந்தயத்தில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்ம வந்து உணவில் மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஹேருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். இந்த வெந்தயத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ரெண்டையுமே வந்து சம அளவு எடுத்துக்கிறேன். ரெண்டையுமே ஈக்குவல் வந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு டீஸ்பூன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கருஞ்சீரகத்தை நல்லா பவுடர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வெந்தயத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் ரொம்ப ஃபைன் பவுடராக வந்து அரைப்படாது, ஆனால் வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா அரைக்க முடியும். ஸோ இந்த அளவு நீங்கள் அரைச்சிக்கிட்டீங்கனாலும் போதும். ஸோ ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. ஏன்னா ஒன்றா போட்டு அரைக்கும் போது ஒரே மாதிரி நம்மளுக்கு அரைச்சி வராது இல்லையா, அதனால தனித்தனியாகவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு 100 ml வந்து தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எண்ணெயோட அளவு நீங்கள் அதிகப்படுத்தும் போது நீங்கள் கருஞ்சீரகம் அப்புறம் வெந்தயத்தோட அளவையும் நீங்கள் கூட வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 100 ml வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம், தேங்காய் எண்ணெய். அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ml வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது விளக்கெண்ணெய் வந்து ஒரு 10 ml வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம 100 ml தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ அதனால இந்த அளவு நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதுக்காக. அதே மாதிரி சில பேருக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஸோ அதனால இந்த அளவு வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நம்ம வந்து இதை காய்ச்ச போறோம். ஏன்னா அது அப்படியே நீங்க வைக்கும் போது, ஏன்னா பவுடர் கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரமா வந்து புகைச்சி போன மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ வந்து ஆயிலோட தன்மையே மாறிடும். ஏன்னா அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் கொதிக்க வைக்கும் போது அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது ரொம்ப கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஓரளவுக்கு சும்மா கொதிச்சிச்சுன்னா போதும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருஞ்சீரகம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத் மட்டும் கிடையாது, நம்மளோட கிரே ஹேர் பிரச்சனைக்கு கூட நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ஆயிலில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த கருஞ்சீரகத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. நம்மளோட கிரே ஹேரை கூட உங்களுக்கு இது ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்க ரெகுலரா ஆனால் யூஸ் பண்ணணும். இது வந்து இலை நிறைய இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு 20 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்பெல்லாம். ஸோ அந்த மாதிரி டீனேஜ் பசங்கள்ல இருந்து நீங்க இது யூஸ் பண்ணும்போது நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 மாசத்துல உங்களுக்கு அது நல்லாவே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். சும்மா 1 or 2 days வந்து யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இப்போ நான் இது கூட ஒரே ஒரு சின்ன ஒரு பொருளும் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து வேம்பாலம் பட்டை. ஸோ இந்த வேம்பாலம் பட்டை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஹேர் வந்து க்ரோத்துக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி, ஸோ அதனால அந்த ஒரு பொருளையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல கருஞ்சீரகம் அப்புறம் வெந்தயம், இப்போ ஒரே ஒரு துண்டு வந்து வேம்பாலம் பட்டையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டபுள் பாயிலிங்கில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறமா நம்ம ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகி அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டேன். ஏன்னா ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா சூடாக இருக்கும் போதே உங்களுக்கு அந்த வேர்வை வரக்கூடாது. அந்த ஈரம் பட்டுருச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வடிகட்டெல்லாம் வேண்டாம், அதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பாட்டிலில், அதுவும் நீங்கள் முடிஞ்சால் கண்ணாடி பாட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் இந்த மாதிரி இல்லாமல் கண்ணாடி பாட்டில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த பாட்டிலில் இருக்கிற எண்ணெயை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதை வந்து சன்லைட்டில் வந்து ஒரு 5 days வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ டைரெக்டாக நம்ம வந்து அடுப்பில் வைக்கல, டபுள் பாயிலிங்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதோட இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சன்லைட்டில் வைக்கும் போது இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக அதில் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 5 days வந்து எண்ணெயில் இருக்கிற அந்த அடியில் இருக்கக்கூடிய வெந்தயமும் கரிஞ்சீரகத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நாள் போல் நீங்கள் வெயிலில் வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரெகுலராக ஒரு 3 மாதம் போல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த கரிஞ்சீரகம் ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.